கடல்தான கதிகாரி கர்த்தரென்றறிவாயே கடவாதிருக்கவில்லை கற்பித்தார் அவர் சே விடுவாலோ பிள்ளையை தாய் மீதி நீற்றனியே விடுவாலோ பிள்ளையை தாய் மீதி நீற்றனியே மெய்பாரனை நீதினம் விசுவாசித்திருப்பாயே ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகனே உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா உறக்கமில்லாதவர் கண் உன்னை வீட்டொழியுமா இந்நில மிதிலோன கென்ன வந்தாலும் சும்மா இந்நில மிதிலோன கென்ன வந்தாலும் சும்மா இருக்குமா அவர் மனம் உருக்கமில்லாதே போமா ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகளே. பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி நான் இந்த இடத்துல உயிரோடு இருக்கேன்னா அது ஏசப்பாவோட கிருபை தான். நிஜமாவே எனக்கு வந்துட்டு நான் ஒரு குட்டியாக சொல்லி முடிச்சிடுறேன் சாட்சி. நான் ஒரு டைம் ஐடாஸ் கடரோட அந்த மிஷனரி கதையை கேட்கும்போது எனக்கு சின்ன வயசில் MBBS படிக்கணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகி எல்லா ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அதனால் நான் 12th முடிச்சுட்டு, நான் 10th அதே மாதிரி முடிச்சுட்டு 11th பயோமேக்ஸ் எடுத்தேன், அதுக்காக படித்தேன். அப்புறம் நான் எந்த ஒரு நீட்டுக்காக எதுவுமே நான் கோர்ஸ் எதுவுமே ஃபஸ்ட்டு போகலை. அப்புறமேட்டு நீட் எக்ஸாமுக்கு 1 month முன்னாடி சும்மா ஒரு கிளாஸ் மாதிரி போனேன். அப்புறம் நீட் எக்ஸாம் டேரெக்டாக அப்படியே போனேன். பட் எனக்கு வந்துட்டு நான் பாஸ் பண்ணேன், எனக்கு மார்க் கிடச்சிச்சு. பட் எனக்கு வந்துட்டு சீட் கிடைக்கல. ஒரு காலேஜ் போய் கேட்டோம், அவங்க நிறைய டொனேஷன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அழுதுட்டு சரி ஓகே ஏசப்பாவோட சித்தம் எதுவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன படிக்கலாம், இல்லைனா 1 year என்ன திருப்பி நீட் படிக்கலாமா அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்தேன். அப்புறம் தான் எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே 1 year இருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு நான் இருந்தது தான். 2019 நான் 12th முடித்தேன். அந்த 1 year நான் நீட் படிக்கணுன்றதுக்காக தான் விட்டேன். ஆனால் அந்த கேப் எனக்கு அந்த 1 year ஃபுல்லாகவே எனக்கு நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. ஜூலையில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் மாதிரி ஒன்று ஆச்சு. அக்கா வந்துட்டு ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு கூப்பிடும்போது அந்த ஆயில் ஃபுல்லாகவே வந்துட்டு பயங்கரமாக சூடாக இருந்துச்சு. அந்த ஆயில் ஃபுல்லாமே என்னாச்சு என்னோடய ஃபேஸில் வந்துட்டு பட்டு ஒரு சைடு ஃபுல்லாக எனக்கு அந்த காயம் வந்துட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப அழுதேன். இந்த சைடு ஃபுல்லாகவே எனக்கு இருக்கும், வெளியில் வரவே எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏசப்பா எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் என்னோடய லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. நாங்கள் டெர்மட் கிட்டே போகும்போது அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க இது ஃபுல்லாக க்யூர் ஆகாது, அந்த ஸ்கார் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் அப்படி தான் சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன் என்னோடய மூஞ்சி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அழுதேன். ஆனால் அவங்க கொடுத்து நான் மருந்து கூட நான் ப்ராப்பராக போடலை. ப்ரேயர் ஆயிலெலாம் அத்தை சொன்னாங்க நீ ப்ரேயர் ஆயிலே போடு அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் ஒரு நைட்டும் ப்ரேயர் ஆயில் தான் போடுவேன், ப்ரேயர் பண்ணுவேன் ஏசப்பா கிட்ட. நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். என்ன ஏசப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வெளியில் போக மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட நான் அப்படியே உள்ளே போய் உட்காந்துருவேன், யார்கிட்டையும் சிரித்து பேச மாட்டேன், அப்படியே தான் இருந்தேன். ஆனால் உண்மையிலே அது காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்கார் ஒரு தழும்பு கூட இப்போ என் மூஞ்சில் இல்லை. எல்லாமே ஏசப்பா எனக்கு சுகப்படுத்தி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காலேஜ் போக ஆரம்பித்தாங்க. அதையும் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லோரும் ஸ்டேட்டஸ் போடும்போது ஐயோ நம்ம காலேஜ் போகலையே, நம்ம வீட்டில் இருக்கோமே, வெளியில் எந்த இடத்துக்கு போனாலுமே நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. 12th முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன படிக்கிறேன்னு கேட்டால் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியாது. ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நிறைய பேர் என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க.
இந்த ஊர்லேயும் கூட வந்துட்டு நான் ஒரு டைம் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க கூட சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு பாரு அவங்களுக்கு தேவனோட ஆசீர்வாதம் இருந்ததுனால அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு, உனக்கு வந்துட்டு அவருடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நிறையா பேசினாங்க. என்னோடய காது கேட்க நிறையா பேசினாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் நான் ஏசப்பாக்கிட்ட ப்ரேயர் தான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அது ஜூலையில் நடந்துச்சா. அடுத்தது உடனே செப்டம்பரில் என்னாச்சு, நல்லா தான் இருந்தேன். ப்ரேயர் மீட்டிங் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு கீழே வரும்போது திடீர்னு சாம் ஆகஸ்ட்னு சொன்னாங்க, நீ என்ன ரொம்ப சைடாகவே சிரிக்கிற அப்படின்னாங்க. எனக்கு அப்படி தெரியவே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும்போது நைட் ஆகும்போது பார்த்தேன்னா அப்படியே வாய் வந்துட்டு எனக்கே இந்த சைடு கொஞ்சம் இழுக்கிற மாதிரியே இருந்துச்சு. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஃபீல் ஆகுது அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நைட்டு பெருசாக தெரியல. அடுத்த நாள் காலையில் எழுப்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே வாய் வந்துட்டு கோணிடுச்சு. அப்புறம் என்னோடய கண் வந்துட்டு இந்த கண்ணை என்னால் மூட முடியாது. காலையில் எழும்பி டீ குடிக்கலான்னு போகிறேன். ஒரு சைடு குடித்தா ஒரு சைடு டீ கொட்டுது. என்னால் பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மம்மியும் என்னை பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. ப்ரேயர் ரூமில் போய் உருண்டு உருண்டு அழுகுறாங்க. அப்போ தான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணோம். அத்தை சொன்னாங்க, உனக்கு இது ஒன் சைட் ஃபுல்லாகவே பேரலைஸ் ஆகணுன்னு தான் வந்துட்டு இருந்திருக்கு, ஆனால் ஏசப்பா உன்னை பாதுகாத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது நான் அதுலேயே ஏசப்பா நன்றி தான் செலுத்தினேன். ஏசப்பா ஒன் சைட் பேரலைஸ் ஆனால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னோடய மூஞ்சி பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட நான் போய் காமிச்சேன்னா இது என்னன்னே தெரியாது எங்களுக்கு. ஒரு சைடு ஃபுல்லாகவே கோணிடுச்சு, இந்த கண்ணை என்னால் திறக்க முடியாது. ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது தான் அவங்க வந்ததும் அப்படி தான் சொன்னாங்க, உங்கள் பொண்ணு மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்களே அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க இதுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு வைரஸால் அது வந்துச்சு அப்படின்னா நீ லைஃப் லாங் இப்படி தான் இருப்பேன்ட்டாங்க. இல்லை அப்படின்னா அது க்யூர் ஆக டைம் ஆகும், 1 இயர் அந்த மாதிரி எடுக்கும், நம்ம வந்துட்டு ஃபிசியோ போகணும் அப்படின்னு சொன்னாங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அப்பா கூட. கரண்ட் ஷாக் தான் எனக்கு இங்கெல்லாம் கொடுத்தாங்க. டெஸ்ட் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அந்த வலி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏசப்பா இந்த ரிசல்ட் வந்துட்டு நார்மலாக வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நார்மலாக இருந்துச்சு, எந்த ஒரு வைரஸாலையும் அட்டாக் ஆகலைன்னு சொல்லி. ஆனால் டாக்டர் சொன்னாங்க 1 இயர் இல்லை மினிமம் 6 months ஆச்சும் எடுக்கும், நீங்கள் கரெக்டாக டெய்லி ஃபிசியோதெரப்பி போகணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி போனால் சித்தி ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்கக்கிட்ட தான் நான் போனேன். டெய்லி அங்கே போகும்போது யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்னை பார்த்துடக்கூடாதுன்னு மூஞ்சி ஃபுல்லாக மூடிட்டு கண் வந்துட்டு போகிற வழியில் எனக்கு மூட முடியாது, திறந்தே தானே இருக்கும் இந்த கண் மட்டும். அதனால் நான் பைக்கில் போகும்போது எனக்கு ஃபுல் டஸ்ட் எல்லாமே இதில் அக்யூமுலேட் ஆகிரும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கூலர்ஸ்லாம் போட்டுட்டு ஃபுல் மூஞ்சியும் மூடிட்டு தான் போவேன். அங்கே போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னா அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி, ஊசியில் ஒரு கரண்ட் ஷாக் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ஃபேஸில் இந்த இடத்துல இருந்து இங்கே ஃபுல்லாகவே எனக்கு வந்துட்டு ஃபிசியோ கொடுப்பாங்க. அது ஒரு முறையும் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுவேன். அவங்க இந்த சைடு கொடுக்கும்போது கண்ணீர் இந்த சைடு வந்துகிட்டே இருக்கும். அங்கே பாட்டு ஓடிட்டுருக்கோம், அதை கேட்டுகிட்டே நான் வந்துட்டு சமாளிச்சுப்பேன். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க இங்கெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும், ஆனால் முடியில் கொடுக்கக்கூடாது, முடியில் கொடுத்தா ரொம்ப வலிக்கும்னுவாங்க. ஆனால் எனக்கு ஜாயிண்ட் ஐப்ரோஸ்ன்றனால வேறு வலி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே தான் கொடுத்தாங்க. பல்லெல்லாம் படும்போது ரொம்ப வலிக்கும், ஆனால் அதெல்லாம் ஏசப்பா தாங்கிறதுக்கு கிருபை கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி பலூன் ஊத சொல்லுவாங்க. அந்த வவல்ஸ் AEIOU அதெல்லாம் நல்லா வாய் திறந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனாலும் நான் ப்ரேயர் பண்ணேன். ஒரு டைம் அத்தை டெய்லி என்னை 10 அதிகாரம் வாசித்து ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் வாசித்து அத்தைக்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். பாஸ்டரும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அத்தைக்கிட்ட ஒரு டைம் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா தரிசனமாக சொன்னது இது 1 monthலேயே வந்துட்டு சரியாயிடும்னாங்க. நான் நிஜமாக அந்த இடத்துல போய் சொல்லலை, கரெக்டாக 1 monthலேயே எனக்கு அந்த இதை க்யூர் பண்ணதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. டாக்டர் சொன்னது 6 months இல்லை 1 year ஆச்சு ஆகும், அதுக்கு மேலேயும் எடுக்கும், அது குணமாகாமலேயும் போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏசப்பா அந்த சுகத்தோடு நிப்பாட்டியிருக்காங்க, அதுக்காக ஏசப்பா சொத்துரும். அது இருக்கும்போதும்
நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீ ரொம்ப பெருமைப்பட்டிருப்ப, உன்னோட அழகு நினச்சி நீ ரொம்ப பெருமைப்பட்டிருப்ப, அதனால தான் ஏசப்பா உன்னை வந்துட்டு இப்படி அடிச்சிட்டாங்க, தண்டிச்சிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்காங்க, அதுக்காக ஏசப்பா சுற்றுறோம். அதுவும் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக அந்த லீவ்லேயே இருக்கும்போது எனக்கு நவம்பரில் அந்த டைம் டெங்கு ஃபீவர் ரொம்ப பரவிட்டு இருந்துச்சு. எனக்கும் டெங்கு வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன், எதுவுமே சாப்பிட முடியாது, வயிறு ரொம்ப வலிக்கும், ஒரு ஹாஃப் இட்லி சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயன்ற மாதிரி இருக்கும் எனக்கு. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன், பெதஸ்தா ஹாஸ்பிட்டலில் தான். மாமா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, ஜெபஸ்டின் மாமா எல்லாருமே சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே. அங்கேயுமே நிறைய டெத்து, டெங்கு ஃபீவர்னால் சென்னையில் நிறைய டெத் அப்போ இருந்துச்சு, நியூஸில் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு பயமாக இருக்கும். பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸே எனக்கு ஆகவே இல்லை. ஒன்று டெய்லி எனக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க மார்னிங், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். ஆனாலும் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா அதுலேயும் எனக்கு அற்புதத்தை செஞ்சாங்க. பிளேட்லெட் கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வர உதவி செஞ்சாங்க. அதுலேருந்தே என்னோடய பாடி வந்துட்டு ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெருசாக எந்த வேலையும் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்போவும் எனக்கு ஒரு நாள் நான் தனியாக இருக்கும்போது அம்மா அப்பாலாம் எனக்கு காலையிலே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் மம்மி டாடி வந்துட்டு ஆண்டவருக்காக நான் போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ரேயர் மீட்டிங் போயிட்டாங்க. நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போது எனக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான நெஞ்சு வலி வந்துடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த இடத்துலையும் நான் அத்தையும் வந்துட்டு பிஸியாக இருந்தாங்க, பாஸ்டரும் பிஸியாக இருந்தாங்க. எனக்கு யார்கிட்ட கால் பண்ணி ப்ரேயர் பண்ணதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சோத்திர பலி தான் வந்துட்டு எடுத்து படித்தேன். அப்புறம் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க. அதெல்லாம் கடந்து வந்து நீட் எக்ஸாம் வந்துச்சு. லிட்ரலாக அந்த 1 இயர் கேப்பில் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நான் எதுவுமே எனக்கு படிக்க முடியல, கிளாஸ் போக முடியல. பேசிக் ஒரு பிளான்ட் செல், அனிமல் செல்குள்ளே என்ன இருக்கோ எல்லாமே நான் மறந்துட்டேன். எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் போயிடுச்சு அந்த 1 இயர் கேப்பில். நான் யோசித்தேன், நம்ம படித்து நம்மளால் எடுக்க முடியல, அவ்வளோவா அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான மார்க்ஸ் இல்லை, நம்ம படிக்காமல் எப்படி போய் எழுத போகிறோம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஒன்றுமே படிக்கலை. ஆனால் நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா இதில் நீங்கள் அற்புதத்தை செய்யணுன்ட்டு. நீட் எக்ஸாமுக்கு போனேன். அதுலேயும் ஏசப்பா அற்புதத்தை செஞ்சு எனக்கு 390 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண உதவி செஞ்சாங்க. ஆனால் எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்துட்டு MBBS தான் படிக்கணும்னு பிடிவாதமாக இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்டே சொன்ன ஒரே வார்த்தை, அம்மா எனக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் படிக்கிறேன். அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்களோ அதை நான் படிக்கிறேன்னு முழுமையாக நான் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் முழுமையாக ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணேன். அப்போ தான் வந்துட்டு அம்மாவும் ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்க, ஏசப்பா இந்த மாதிரி எங்களுக்கு அப்போவும் வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் போகணும், ராமச்சந்திரா காலேஜ் போகணும். அதை பார்த்துட்டு அங்கே நிறையா கோர்ஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எல்லோரும் நிறையா சொன்னாலும் எனக்கு என்னென்னா ஏசப்பா சொன்னது தான் படிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அம்மா வந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்க அதெல்லாம் வச்சு. அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். அவங்க கொடுத்துருந்தாங்க நிறையா கோர்ஸ். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா வந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்க, இந்த மாதிரி ஏசப்பா நீங்கள் என்ன படிக்கணும்னு சித்தம் வச்சுருக்கீங்களோ அது அண்ணியோட வாயால் வெளியில் வரணும் அப்படின்ட்டு, அது அத்தையோட வாயால் வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லோரும் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் திடீர்னு அத்தை வந்துட்டு டீ போட்டுட்ருக்கும் போது ஏசப்பா பேசினாங்களாம், கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த வசனத்தை பேசினாங்க. உடனே அத்தை கால் பண்ணி சாமுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் இருக்குதா அப்படின்ட்டு. நான் பார்த்த ஆப்டோமெட்ரின்னு ஒன்று இருந்துச்சு. எனக்கு ஏசப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் படிக்க தயார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அங்கேயும் போன உடனே நான் இதான் படிக்கணும்னு சொன்னேன். அவங்க கேட்டாங்க, என்னம்மா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற இதான் வேணும்ன்ட்டு. நான் சொன்னேன், நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அங்கிள், இதுவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் சீட் வாங்குறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. ராமச்சந்திரா காலேஜ் வந்துட்டு சென்னையில் கொஞ்சம் பெரிய காலேஜ், அதனால் எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலுமே அது சின்ன கோர்ஸாக இருந்தாலுமே அதுக்கு டொனேஷன் மினிமம் 10 lakhs 2 lakhs 8 lakhs அந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணதுன்னா, ஏசப்பா நாங்கள் எல்லாம் டொனேஷன் கொடுக்குறா ப்ரேயர் பண்ணுறோம், நாங்களே டொனேஷன் கொடுத்தா அது சரியாக இருக்காது, எங்களுக்கு ஒரு 1 rupees கூட எங்களுக்கு டொனேஷன் கேட்கவே கூடாதுன்னு அப்படி தான் ப்ரேயர் பண்ணோம். அம்மா அப்படி தான் ப்ரேயர் பண்ணாங்க. அங்கே போய் நிஜமாக நான் இந்த இடத்துல இருந்து ஏசப்போட சமூகத்துலேருந்து சொல்கிறேன், எனக்கு ஒரு 1 rupees கூட டொனேஷன் கேட்கவே இல்லை. அது ஒரு பெரிய மிராக்கிள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கேட்ட எல்லாருமே 10 lakhs 8 lakhs அந்த மாதிரி டொனேஷன் தனியாக
கட்டிட்டு தான் வந்தாங்க. ஆனால் ஏசப்பா எனக்கு டொனேஷனும் கட்டாதபடி ஏசப்பா பாதுகாத்து கொண்டாங்க. அதுக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். நான் சேரும்போது ஒரு ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா இந்த மாதிரி நீங்கள் தான் எனக்கு இந்த கோர்ஸ் கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லா வழி காட்டணுன்ட்டு. நிறைய பேர் இந்த காலேஜை ஜாயின் பண்ணும்போது அம்மாக்கிட்டேயோ சொன்னாங்க, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, இந்த காலேஜில் படிக்க வைக்கிறீங்க உங்கள் பொண்ணு, உங்களால் ஃபீஸ் கட்ட முடியுமா, உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா, உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை, ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாங்க அப்படின்றது தான். அதே மாதிரி நான் 3 இயர்ஸ் முடிக்க போகிறேன். இத்தனை வருஷமாக எனக்கு ஏசப்பா வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு அற்புதம் செஞ்சாங்க. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்க்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்போவே ஏசப்பா வந்துட்டு பணத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். நானும் அதே தான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா நான் படிக்க போகிறேன், இது நீங்கள் சொன்னது தான் நான் படிக்கிறேன், எனக்கு தேவையான ஞானத்தை நீங்கள் தான் கொடுக்கணும், ஃபீஸ் கட்டுறதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி ஒரு காலேஜ் பஸ் ஃபீஸ் எல்லாமே அதில் எவ்வளோ செலவு வந்துச்சு, காலேஜ்க்காக நிறைய காசு திடீர்னு கேட்பாங்க. எல்லாத்துக்குமே ஏசப்பா எனக்கு வந்துட்டு சந்திச்சு கொடுத்தாங்க. அதுக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். அதுவும் இல்லாமல் ஒரு செம்லேயும் வந்துட்டு எனக்கு படிக்கவே முடியாது. கரெக்டாக எக்ஸாம் அப்போ தான் எனக்கு ஏதாச்சும் வரும். அதே மாதிரி லாஸ்ட் செம்லேயும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு படிக்கவே முடியல சுத்தமாக. அப்படியே இப்போ கொஞ்ச நாளாகவே கை கால் ஷிவர் ஆகிறது பிரச்சனை இருந்துச்சு. எக்ஸாம் எங்களுக்கு கண்டினியூஸாக எக்ஸாம் வைப்பாங்க, ஒரு நாள் கூட லீவே இருக்காது. அதே மாதிரி அடுத்த நாள் எனக்கு மத்தியானம் 2 o'clock எக்ஸாம், காலிலேருந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்கனால சுத்தமாக படிக்க முடியல, கை கால் அசைக்கவே முடியல. உடனே பாஸ்டர்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் நான் கால் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். நான் காலேஜ் டேரெக்டாக போயிட்டேன், ஒன்றுமே படிக்கவே இல்லை. நான் ஒரு 1 o'clock காலேஜ் போனேன். 1:30 நிஜமாக ½ an hour தான் படித்தேன். ஹோல் சிலபஸ் அது எவ்வளோ அவங்க மொத்தத்தையும் நடத்தினதை நிஜமாகவே ½ an hour படித்து எழுத ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க. எல்லாத்துலேயுமே எனக்கு O grade கொடுத்தாங்க, O grade A+ கொடுத்தாங்க, நல்ல கிரேட்ஸ் கொடுத்தாங்க, நல்ல மார்க்ஸ் கொடுத்தாங்க, நல்ல CGPA ஸ்கோரிங் கொடுத்தாங்க. நிஜமாகவே ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். என்னோடய லைஃபே ஒரு பெரிய மிராக்கிள் தான். இந்த இடத்துல நான் நிற்கிறேன். யாராச்சும் என்னை பார்த்தா உங்களுக்கு அந்த வாய் கோணையானதுன்னா நம்புவீங்களா? இல்லை. ஏன்னா ஏசப்பா என்னை அப்படியே மாற்றிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் கூட இருக்குது என்கிட்ட. அவ்வளோ கஷ்டப்பட்ட நாள்லேருந்து ஏசப்பா என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருந்தாங்க. அதையுமே நான் ஏசப்பா கிட்ட முறுமுறுக்கவே இல்லை. அந்த 1 வருஷம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏசப்பாவை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு என்னால் இன்னைக்கு இது படிக்க முடியல, அவங்களாம் அப்படி இருக்காங்களே. பேரண்ட்ஸுமே அவங்க பிள்ளைங்களை நீங்கள் கம்பேர் பண்ண அவங்களுக்கு பாரு, அவங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. மற்றவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய மனசை நீங்கள் ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்க கஷ்டப்படும் போது அது உங்களோட லைஃப்க்கு தான் அது கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் MBBS படித்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு தெரியல. காலேஜ் படிக்கிறதுலேருந்து, ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து, அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க, நல்லா படிக்க உதவி செஞ்சாங்க. நான் எப்போவுமே எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறது அதுதான். வீட்டுக்கு வந்துட்டு நல்ல வேலை நான் ஏசப்பா இது செஞ்சால் நன்மைக்கு தான் செய்வாங்க, நல்ல வேலை MBBS படிக்கலை, அது படிச்சிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேனான்னு தெரியல மம்மி அப்படின்ற மாதிரி. அதனால் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது கிடைக்காம இருந்தாலும் ஏசப்பா கொடுக்குறது கண்டிப்பாக ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். எதுக்கு இந்த பாட்டில் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏசப்பா வந்துட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு பதிலே கொடுக்காத மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், ஏசப்பா என் கூட இருக்காங்களான்னு நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுத்து இருந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஒரு பெரிய கிஃப்ட் நமக்காக வச்சுருப்பாங்க. அதை நம்பி நம்ம வந்துட்டு எல்லோரும் பொறுமையாக இருந்து, பாடுகளில் நம்ம பொறுமையாக இருந்து நிறைய கற்றுக்கணும். ஏசப்பா தான் சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக.